அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட் போர்டு 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்டனி உயிர் தாவரவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3வது பாடம் குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். அதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா விடைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பாகம் 4 நாம் சந்திக்கிறோம். தன் நான்மடிய தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. ரை, திராட்சை, குதிரை மசால், தட் இஸ் அல்பால்பா, நிலக்கடலை, உருளைக்கிழங்கு. இரு வெவ்வேறான சிற்றினங்களிலிருந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்ற உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அயல் பன்மடியம். குரோமோசோம்களை இரட்டிப்படைய செய்ய தேவைப்படும் வேதிப்பொருள் யாது? கோல்சிசின். ரஃபானோபிராசிகா தாவரம் எந்த 2 தாவரங்களின் கலப்பாகும்? முள்ளங்கி ரஃபானஸ் சட்டைவஸ் மற்றும் முட்டைக்கோஸ் பிராசிகா ஓலிரேசியா. ரஃபானோபிராசிகா தாவரத்தை உருவாக்கிய அறிவியலாளர் யார்? கார்பன்சென்கோ, 1927, ரஷ்யா. ரஃபானஸ் சட்டைவஸ் தாவர இருமடிய குரோமோசோம் எண்ணிக்கை யாது? 18. பிராசிகா ஓலிரேசியா தாவரத்தின் இருமடிய குரோமோசோம் எண்ணிக்கை யாது? 18. ரஃபானோபிராசிகாவின் சிறப்பு வாய்ந்த பண்பு யாது? முள்ளங்கி தாவர வேரும் முட்டைக்கோஸ் தாவர இலைகளையும் கொண்டது. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதலில் உருவாக்கப்பட்ட தானியம் யாது? ட்ரிட்டிகேல். இருமடிய கோதுமை மற்றும் ரை தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்யும் பொழுது உருவாகும் தாவரத்தின் மடியம் யாது? நான்மடியம். நான்மடிய கோதுமை ட்ரிட்டிகம் டியூரம், மேக்ரோனி கோதுமை மற்றும் ரை தாவரங்களுக்கு இடையே கலப்பு செய்யும் பொழுது உருவாகும் தாவரத்தின் மடியம் யாது? அருமடியம். அருமடிய கோதுமை ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம், ரொட்டி கோதுமை மற்றும் ரை தாவரங்களுக்கு இடையேயான கலப்பு மூலம் உருவாக்கப்பட்ட தாவரங்களின் மடியம் யாது? எண்மடியம். கோல்சிசின் என்ற பொருள் பிரித்தெடுக்கப்படும் தாவரம். கோல்சிகம் ஆட்டம்னேல். கோல்சிகம் ஆட்டம்னேல் தாவரத்தின் எப்பகுதியில் இருந்து கோல்சிசின் எடுக்கப்படுகிறது? வேர் மற்றும் கந்தம். தாவர வளர் நுனிகளில் குறைந்த செறிவில் பயன்படுத்தும் பொழுது பன்மடியத்தை தூண்டும் வேதிப்பொருள் யாது? கோல்சிசின். குரோமோசோமின் நுனி நீக்கம் மற்றும் இடைப்பட்ட நீக்கம் காணப்படும் 2 தாவரங்கள் யாவை? ட்ரோசோஃபிலா மற்றும் மக்காச்சோளம். இரட்டிப்பாதல் குரோமோசோம் பிறழ்ச்சி முதலில் எவ்வுயிரினத்தில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ட்ரோசோஃபைலா என்ற பூச்சியில் பிரிட்ஜஸ் 1919 வருடம் கண்டறிந்தார். இரட்டிப்பாதல் குரோமோசோம் பிறழ்ச்சி காணப்படும் தாவரங்கள் யாவை? மக்காச்சோளம் மற்றும் பட்டாணி. இடம்பெயர்தலின் 3 வகைகளை எழுதுக. எளிய இடம்பெயர்தல், நகர்வு இடம்பெயர்தல், பரிமாற்ற இடம்பெயர்தல். உயிரினங்களின் பெருமூலக்கூறுகளில் மரபுசார் செய்திகளின் களஞ்சியம் எது? DNA. மரபுசார் செய்திகளை சேமித்து வைக்க ஒரு அதிசயத்தக்க அமைப்பாக திகழ்வது எது? DNA.
எந்நிலையின் போது டிஎன்ஏவின் ஈரிழை பிரிவடைந்து ஒவ்வொரு தாய் இழையிலிருந்தும் அதற்கு உகந்த கிளை இழை உருவாக்கப்படுகிறது. டிஎன்ஏ ரெட்டிப்பு. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.